இந்திய அணியில் அதிரடி மாற்றம், கம்பீர் ஸ்ரேயஸ் ஐயர் பதவி காலி, சாட்டை எடுக்கும் பிசிசிஐ. இங்கிலாந்துக்கு எதிரான T20 தொடரில் இந்தியா படுதோல்வி அடைந்ததை தொடர்ந்து இந்திய கிரிக்கெட் அணியின் செயல்பாடுகளை பிசிசிஐ ஆய்வு செய்ய உள்ளது. பயிற்சியாளர் கௌதம் கம்பீர் கேப்டன் ஸ்ரேயஸ் ஐயர் பதவிக்கு ஆபத்து வந்துள்ளது. இங்கிலாந்துக்கு எதிரான T20 தொடரில் இந்திய அணி படுதோல்வி அடைந்ததால் அணியின் செயல்பாடுகள் குறித்து அவசர ஆய்வை நடத்த பிசிசிஐ தயாராகி வருகிறது. தொடரின் 4வது போட்டியிலும் படுமோசமாக தோற்றதால் வீரர்கள் மற்றும் பயிற்சியாளர்களின் செயல்பாடுகளை பிசிசிஐ விரிவாக ஆய்வு செய்யும் என வாரிய வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. உலக சாம்பியனாக இருந்தும் இந்திய அணி சந்திக்கும் 2வது தொடர் தோல்வியாக இதுவாகும். இந்த இங்கிலாந்து தொடருக்கு முன்பாக அயர்லாந்துக்கு எதிரான தொடரிலும் இந்தியா மோசமாக தொடர்ந்தது. கிரிக்கெட் வரலாற்றிலேயே முதன்முறையாக அயர்லாந்திடம் இந்தியா ஒரு தொடரை இழந்தது. அனுபவ வீரர் சூரியகுமார் யாதவுக்கு பதிலாக ஸ்ரேயஸ் ஐயர் புதிய கேப்டனாக நியமித்த பிசிசிஐயின் இந்த முயற்சிக்கு இந்த தொடர் தோல்விகள் பெரும் பின்னடைவை ஏற்படுத்தியுள்ளன. இதனால் தலைமை பயிற்சியாளர் கௌதம் கம்பீரின் பதவியும் இப்போது கேள்விக்குறியாகியுள்ளது. 2027 வரை அவருக்கு ஒப்பந்தம் இருந்தாலும் சமீபத்திய மோசமான ஆட்டம் கம்பீரின் பயிற்சியாளர் பதவிக்கு ஆபத்தை ஏற்படுத்தியுள்ளது. இதேபோல ஸ்ரேயஸ் ஐயர் பொறுப்பேற்றதிலிருந்து 4 போட்டிகளில் இந்திய அணி தோல்வியடைந்துள்ளது. ஒரு போட்டியில் கூட வெற்றி பெறவில்லை. இதனால் ஸ்ரேயஸ் ஐயர் பதவிக்கும் ஆபத்து ஏற்பட்டுள்ளது. டெஸ்டில் நடந்த 4வது T20 போட்டியில் ஸ்ரேயஸ் ஐயர் தலைமையிலான இந்திய அணி 9 விக்கெட் வித்தியாசத்தில் படுதோல்வி அடைந்தது. இதன் மூலம் 5 போட்டிகள் கொண்ட தொடரை இங்கிலாந்து 3-0 என்ற கணக்கில் வெற்றி பெற்றது. முதல் போட்டி மழையால் கைவிடப்பட்டது. இதைத் தொடர்ந்து நடந்த 2வது போட்டியில் 4 விக்கெட் வித்தியாசத்திலும் 3வது போட்டியில் 125 ரன்கள் வித்தியாசத்திலும் இந்தியா படுதோல்வி அடைந்தது. 3வது போட்டியில் 202 ரன்கள் இலக்கை துரத்திய இந்திய அணி வெறும் 76 ரன்களுக்கு ஆட்டமிழந்தது குறிப்பிடத்தக்கது. தொடரை இழந்த நிலையில் கடைசி போட்டியிலாவது வென்று மரியாதையை காப்பாற்றிக் கொள்ள இந்தியா முயற்சிக்கும். ஆனால் தொடரை முழுமையாக வெல்லும் முனைப்பில் இங்கிலாந்து களமிறங்கும்.